ஹம்சத்துல் அல்வஸ்ல் அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். அப்படித்தானே? ஏற்கனவே ஹம்சத்துல் வஸ்லுக்கு பக்கத்தில் லாம் வந்தால் அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு ஃபத்ஹா கொடுக்கணும்னு படிச்சிட்டோம். ஒரு வார்த்தையில் அல் சவுண்ட் வரக்குள்ள அந்த வார்த்தையோட இறுதி எழுத்துக்கு தம்மா செய்யப்படும்னு படிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம வினை சொல்லல வேர்பில் ஹம்சத்துல் வஸ்ல் வந்தால் அதை எப்படி உச்சரிக்கிறது படிக்கிறது அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஒரு வார்த்தையின் ஆரம்ப எழுத்தாக ஹம்சத்துல் வஸ்ல் அவ்வார்த்தையின் மூன்றாவது எழுத்தில் ஃபத்ஹா அல்லது கஸ்ரா காணப்பட்டால் ஹம்சத்துல் வஸ்லுக்கு கஸ்ரா கொடுக்க வேண்டும். விளங்கிட்டா? அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு பக்கத்தில் லாம் வந்தால் ஹம்சத்துல் வஸ்லுக்கு என்ன கொடுக்கணும்? ஃபத்ஹா கொடுக்கணும். இப்போ என்னண்டா ஒரு வேர்டு ஈக்குது, ஒரு வார்த்தை ஈக்குது. அந்த வார்த்தையிட ஹம்சத்துல் வஸ்லில் பார்க்கணும். அதில் இருந்து எண்ணணும் 1 2 3 எண்ணணும். என்ன கொள்ள அந்த மூணாவது எழுத்துக்கு ஃபத்ஹா இல்லாட்டி கஸ்ரா இருந்தால் நம்ம அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு கஸ்ரா கொடுத்து வாசிக்கணும், ஓதணும். விளங்கிட்டா? இப்போ இந்த 6 வார்த்தையையும் பாருங்க. இந்த 6 வார்த்தையில் ஆரம்பத்தில் ஹம்சத்துல் வஸ்ல் ஈக்குது. அப்படித்தானே? ஏற்கனவே நம்ம ஹம்சத்துல் வஸ்லோட அடையாளத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஹம்சத்துல் வஸ்ல் இந்த 6 வார்த்தையிட ஆரம்பத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் லாம் இருக்குதா? இல்லை. அப்போ லாம் இருந்தால் ஃபத்ஹாவை போட்டுருவோம். இப்போ லாம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்டா அந்த ஹம்சத்துல் வஸ்லில் இருந்து ஹம்சத்துல் வஸ்ல் முதலாவது எழுத்து, ரெண்டாவது எழுத்து, மூணாவது எழுத்துன்னு பார்க்கணும் லெட்டர். அந்த மூணாவது லெட்டரில் ஃபத்ஹா இல்லாட்டி கஸ்ரா இருந்தால் அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு நம்ம கஸ்ரா தான் கொடுக்கணும். விளங்கிட்டா? இப்போ இந்த 6 வார்த்தையையும் பாருங்க. இந்த 6 வார்த்தைக்கு முன்னுக்கு என்ன ஈக்குது? ஹம்சத்துல் வஸ்ல் ஈக்குது. அதே மாதிரி இந்த ஹம்சத்துல் வஸ்லில் இப்படி வரக்குள்ள இது வினை சொல்லாதான் ஈக்கும். வினை சொல்லுலையும் என்னவா ஈக்கும்டா ஏவல் வினையா ஈக்கும். இதுக்கு போகிற குர்ஆனில் உங்களுக்கு ஓதக்கொள்ள இப்படி இதே மாதிரி அமைப்பில் வசனில் நீங்கள் பார்த்தா இது வினை சொல் வேர்ப், இது ஏவல் வினை, என்னத்தையோ ஒன்று ஏவுது, என்னத்தையோ ஒன்று சொல்லுதுன்ட்டு நம்ம விளங்கிக்கணும். அது ஒரு டிப்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ நம்ம அதுக்குரிய உதாரணங்களை பார்ப்போம். குர்ஆனை எடுத்துக்குங்க. குர்ஆனை எடுத்துக்கிட்டு குர்ஆனில் 96 சூறாவை எடுத்துருங்க. அது என்ன சூறா? அதோட பேர் என்ன? சூரத்துல் அலக். அதை எடுத்துக்கிட்டு அதோட முதலாவது வசனத்தை பாருங்க. என்னண்டு ஈக்குது? எக்குரா என்று ஈக்குது. அப்போ அந்த ஈ சவுண்ட் நம்ம எப்படி கொடுத்தோம்? அதில் பாருங்க. அதில் ஃபத்ஹாவோ அந்த ஹம்சத்துல் வஸ்ல் ஈக்குது. அப்படித்தானே? ஹம்சத்துல் வஸ்ல் ஈக்குது. அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு ஃபத்ஹாவோ கஸ்ராவோ தம்மாவோ இல்லை. ஆனால் நம்ம எப்படி ஓதுறோம்? எப்படி அதை வாசிக்கிறோம்? இக்குரா என்று வாசிக்கிறோம். அதை எப்படி வாசிக்கிறோம்? அதுக்கு என்ன எப்படி நம்ம கஸ்ரா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஈ சவுண்ட் தான் நம்ம கொடுத்திக்கும். அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு கஸ்ரா கொடுத்திக்கும். யாண்டு சொன்னால் ஹம்சத்துல் வஸ்ல் முதலாவது எழுத்து, ஓகேயா, லெட்டர். ரெண்டாவது காஃப், விளங்கினிச்சா? மூணாவது என்ன ஈக்குது? ரா ஈக்குது. அந்த ராக்கு என்ன குறியீடு கொடுக்கப்பட்டிக்குது? ஃபத்ஹாவா கஸ்ராவா தம்மாவா கொடுக்கப்பட்டிக்கு? ஃபத்ஹா கொடுக்கப்பட்டிக்கு. அந்த ஃபத்ஹா கொடுக்கப்பட்டு இருந்தால் நம்ம அந்த ஹம்சத்துல் வஸ்லிக்கு தானே ஆரம்ப எழுத்து அந்த அலிஃப், அதுக்கு நம்ம கஸ்ரா கொடுக்க வேண்டியது தான், ஃபத்ஹா கொடுத்தீந்தா. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இப்போ நம்ம ஃபத்ஹாக்கு உதாரணத்தை பார்ப்போம். அப்போ மூணாவது லெட்டருக்கு. அப்போ குர்ஆனில் 96 சூறாவை எடுத்துக்கிட்டு முதலாவது வசனத்தை பாருங்க. முதலாவது அந்த வார்த்தையை அது என்ன ஈக்குது? எக்குரா ஈக்குது. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? கொடுத்திக்கிறோம். குர்ஆனில் இல்லை, அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு அடையாளம் இல்லை. நம்ம இக்குரான்னு ஓதுறோம். எப்படின்னா இப்போ நான் சொல்ல மாதிரி முதலாவது ஹம்சத்துல் வஸ்ல், அதுக்கு போகிற அலிஃப், அடுத்து காஃப், அடுத்து ரா ஈக்குது. அந்த மூணாவது எழுத்து ரா தானே, ராக்கு ஃபத்ஹா ஈக்கி. அப்போ ஹம்சத்துல் வஸ்லுக்கு நம்ம கஸ்ரா கொடுக்கணும். அதே மாதிரி இது ஏவல் வினைச்சொல். குர்ஆனில் இதுக்கு போகிற வரக்குள்ள பார்த்துக்கணும். இது மாதிரி இருந்தால் இது ஏவல் வினைச்சொல் அப்படின்ட்டு விளங்கிக்கணும். சில விதி விலக்குகள் ஈக்குது, ஆனால் மோஸ்ட்லி இப்படி தான் வரும். அப்போ எக்குராண்டா என்ன? வாசி, படி, ஓது, அப்படித்தானே? அதே மாதிரி அடுத்தது இந்த 6 வார்த்தைகளை நான் சொன்னேன் தானே. அடுத்து இன்னொன்று பாருங்க.
இஸ்மாண்டு இருக்குது. இஸ்மாண்டா என்ன? செவிமடு, கேள், அப்படித்தானே? அப்போ இஸ்மாலையும் வந்து பாருங்க, ஹம்சத்துல் வஸ்லி ஈக்குது, அதுக்கு பிறகு சீன் ஈக்குது, அதுக்கு பிறகு மீம் ஈக்குது. அந்த மீமுக்கு என்ன வந்து குறியீடு கொடுக்கப்பட்டிக்குது? ஃபத்தஹா கொடுக்கப்பட்டிக்கு. அப்போ நம்ம ஹம்சத்துல் வஸ்லுக்கு என்ன கொடுக்கணும்? கஸ்ரா கொடுக்கணும். ஃபத்தஹா ஈக்குது, கஸ்ரா கொடுக்கணும். அப்போ இஸ்மான்னு வாசிக்கணும். அதே மாதிரி கஸ்ராக்கு உதாரணத்தை பார்ப்போம். நம்ம கஸ்ரா இருந்தாலும் ஃபத்தஹா இருந்தாலும் நம்ம வந்து கஸ்ரா தானே கொடுக்கணும். அடுத்து இக்ஸிருண்டு இருக்குது, பார்த்தீங்களா? அந்த இக்ஸிருண்டு அந்த வார்த்தையில் வந்து ஹம்சத்துல் வஸ்லி ஈக்குது, அதுக்கு பக்கத்தில் என்ன ஈக்குது? காஃப் ஈக்குது. அதுக்கு அடுத்து என்ன ஈக்குது? மூணாவது எழுத்து என்ன? சீன் ஈக்குது. அந்த சீனுக்கு என்ன குறியீடு ஈக்குது? கஸ்ரா ஈக்குது. அப்போ கஸ்ரா இருந்தால் ஹம்சத்துல் வஸ்லுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? கஸ்ரா கொடுக்கணும். விளங்கிட்டா? இன்னொரு எக்ஸாம்பிளை பாருங்கள், உதாரணத்தை. எதுரிப்ண்டு ஈக்குது. ஈக்குதா? ஹம்சத்துல் வஸ்லுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன கொடுக்கணும்னு நம்ம யோசிக்கணும். அப்போ பா ஈக்குது. பா வந்து சுக்குன் பெட்டி ஈக்கி. அதுக்கு பக்கத்தில் என்ன ஈக்குது? ரா ஈக்குது. அந்த ராக்கு என்ன குறியீடு கொடுக்கப்பட்டிக்குது? கஸ்ரா. அப்போ நம்ம இந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு வந்து என்ன கொடுக்கணும்? கஸ்ரா கொடுக்கணும். விளங்கிட்டா? இந்த வினை சொல்லுல மூணாவது எழுத்துக்கு வந்து ஃபத்தஹா இல்லாட்டி கஸ்ரா இருந்தால் நம்ம ஹம்சத்துல் வஸ்லுக்கு கஸ்ரா கொடுக்கணும். கஸ்ரா கொடுத்து சொல்லணும். அதை எப்படி உச்சரிக்கிறேன்னு பார்ப்போம். இக்ரா, இர்கா, இஸ்மா, இஅலம், இக்ஸிர், இضرب. அடுத்ததாக நம்ம ஹம்சத்துல் வஸ்லில் வந்து தம்மா இருந்தால், மூணாவது எழுத்துக்கு தம்மா இருந்தால் அதை எப்படி உச்சரிக்கணும் அதை தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஈஸியாக தான் ஈக்கும். என்னண்டா அதே மாதிரி தான் நம்ம எப்படி ஃபத்தஹா கஸ்ரா பார்த்தோம், அதே மாதிரி தான். அந்த வினை சொல்லில் மூன்றாவது எழுத்துக்கு வந்து தம்மா இருந்தா, தம்மாண்டா என்ன? அசலான தம்மா, மாறாத தம்மா இருந்தால் அதுக்கு வந்து நம்ம அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு என்னத்தை கொடுக்கணும்டா? தம்மாவை தான் கொடுக்கணும். விளங்கிட்டா? அதுதான். அதுக்கு உதாரணத்தை பார்ப்போம். 3 உதாரணத்தை நாங்கள் தாரோம். அந்த உதாரணத்தை பாருங்க. அந்த 3 உதாரணங்கள்லையும் ஆரம்பத்தில் என்ன வந்திக்குது? ஹம்சத்துல் வஸ்ல் வந்திக்குது. அதுக்கு வந்து எந்த குறியீடும் இல்லை. அப்போ மூணாவது எழுத்துக்கு என்ன வந்திக்கு? தம்மா வந்திக்கு. அப்போ நம்ம அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு தம்மாவை கொடுத்து ஓத வேண்டியது. அதே மாதிரி இந்த ஒரு உதாரணத்தை பாருங்க. உன்சுருண்டு ஈக்குது. உன்சுருண்டா என்ன? உதவி செய், ஏவல் வினை. வினை சொல்லுண்டு தானே பார்த்தோம், ஏவல் வினை சொல்லுண்டு. அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, உஸ்ஜுது. உஸ்ஜுதுண்டா என்ன? சுஜூது செய் அப்படின்னு ஏவுறது. அப்போ இது எப்படி இந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு தம்மா வந்ததுண்டா? இப்படி தான் வந்தது. அந்த மூணாவது எழுத்துல என்ன ஈக்குது? தம்மா ஈக்குது. அதால் அந்த ஹம்சத்துல் வஸ்லுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? தம்மாவை போட்டோம். அதை எப்படி உச்சரிக்கிறேன்னு பார்ப்போம். انصر، اسجد، اسكن،